ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் இமேஜ் எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரீ ஏஐ மாடல் பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அன்லிமிட்டடாக அண்ட் அப் டு 2K ரெசல்யூஷனில் ஹைப்பர் ரியலிஸ்டிக் இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும். அதுவும் 100% ஃப்ரீயாக. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இமேஜ் எடிட்டிங் ஏஐ மாடல்னால் அது கூகுளோட விஸ்க் தான். இது கூகுள் லேப்ஸில் இருக்க ஏஐ இமேஜ் எடிட்டிங் டூல். 2025 ஆரம்பத்தில் சைலண்ட்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் விஸ்க் கம்பைன்ஸ் ஜெமினி ஏஐ அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் நானோ பனானா ரெண்டரிங். ஸோ அதனாலேயே அவுட்புட் இமேஜஸ் ஃபாஸ்ட்டாகவும் விஷுவலி கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா விஸ்க் ஒரு ஏஐ இமேஜ் பிளெண்டிங் மாடல். நம்ம கொடுக்குற இமேஜஸை மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணோம். நீங்கள் 3 இமேஜஸ் கொடுத்தா போதும், அதை கம்பைன் பண்ணி ஒரு புது கிரியேட்டிவ் இமேஜ் உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் ஃபோட்டோ, ஒரு சிட்டி ரோட் பேக்ரவுண்ட், சினிமேட்டிக் ஸ்டைல் ரெஃபரன்ஸ் கொடுங்க. விஸ்க் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ ரியலிஸ்டிக் ஃபோட்டோ ரெடியாக பண்ணோம். இதுக்காக நீங்கள் லாங் ப்ராம்ப்ட் டைப் பண்ண தேவையில்லை. விஸ்கோட ஒர்க் ஃப்ளோ ரொம்ப சிம்பிள். அது 3 இன்புட் டைப்ஸ் கேட்கும்: சப்ஜெக்ட், சீன் அண்ட் ஸ்டைல். சப்ஜெக்ட்னா லைக் ஒன் பர்சன், கார், ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில். சீன்னா அது எங்கே நடக்குது, லைக் பேக்ரவுண்ட், பீச், ஆஃபீஸ், மவுண்டன். ஸ்டைல்னா அது என்ன லுக்கில் இருக்கணும், சினிமேட்டிக், கார்ட்டூன், ரியலிஸ்டிக். இந்த 3ஐயும் விஸ்க் கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணோம். அது ஜெமினி மாடல் யூஸ் பண்ணி இமேஜஸோட மீனிங் புரிஞ்சுக்கும். அப்புறம் நானோ பனானா மாடல் யூஸ் பண்ணி ரெண்டரிங் பண்ணோம். அதனாலேயே விஸ்க் ரிசல்ட் ஏஐ பிளர் இல்லாமல் சூப்பர் ரியலிஸ்டிக்காக வரும். விஸ்கோட இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண ரொம்ப ஈஸி. சைட் பாரில் நீங்கள் இமேஜஸ் அப்லோட் பண்ண முடியும். ஒன்ஸ் அப்லோட் பண்ணினா ஜஸ்ட் ஜெனரேட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸில் விஸ்க் உங்களுக்கு 2 வெர்ஷன் இமேஜஸ் காட்டும். ஒரே நேரத்தில் 6 இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணலாம். விஸ்க் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ், போர்ட்ரேட் ஃபார்மேட் ஃபார் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ், ஸ்கொயர் ஃபார் இன்ஸ்டாகிராம் ஆர் ப்ராடக்ட் ஆட்ஸ், லேண்ட்ஸ்கேப் ஃபார் யூடியூப் தம்ப்நெயில்ஸ் ஆர் பேனர்ஸ். அதோட பிக்கஸ்ட் ப்ளஸ் அவுட்புட் இமேஜ் அப் டு 2K ரெசல்யூஷன் குவாலிட்டி வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும். தட் டூ கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் நவ். நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்கு, ப்ரிசைஸ் ரெஃபரன்ஸ். ப்ரிசைஸ் ரெஃபரன்ஸ் ஆன் பண்ணினா சேம் கேரக்டர், ஃபேஸ் அண்ட் டோன் மெயின்டைன் பண்ணும். ஆஃப் பண்ணினா ஏஐ அதை டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஸ்கில் ஜென்ரேட் பண்ண இமேஜை நீங்கள் டைரெக்டாக எடிட் பண்ணலாம். ஜென்ரேட் ஆன இமேஜில் எடிட் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த எடிட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கீழே ப்ராம்ப்ட் ஃபீல்ட் ஷோ ஆகும். அந்த ப்ராம்ப்ட் ஃபீல்டில் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் எடிட் பண்ணிக்கலாம், லைக் நானோ பனானா இமேஜ் எடிட் பண்ணுற மாதிரி. இது ஜெமினியோட இன்பெயிண்டிங் டெக்னாலஜி பேஸில் ஒர்க் பண்ணுது. ஸோ சேஞ்சஸ் ப்ரிசைஸாக பிளெண்ட் ஆகும், எட்ஜஸ் ஸ்மூத்தாக இருக்கும். இன்னும் ஒரு சூப்பர் ஃபீச்சர் இருக்குது, மல்டி சப்ஜெக்ட் சீன். விஸ்கில் நீங்கள் ஒரே இமேஜில் 2 இல்லை 3 கேரக்டர்ஸ் ஆட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஒரு மேன் ப்ளஸ் ஒரு உமனும் பார்க்கில் இருக்கிற மாதிரி சீன். விஸ்க் ஆட்டோமேட்டிக்காக லைட்டிங், ஷேடோ, ஆங்கிள் பேலன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஹைலைட், விஸ்கில் நீங்கள் ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இதுக்கு அது கூகுளோட வியோ மாடல் யூஸ் பண்ணுது. ஃப்ரீ யூசர்ஸ்க்கு மந்த்லி 5 வீடியோஸ் 100 கிரெடிட்ஸ், ப்ரோ யூசர்ஸ்க்கு 50 வீடியோஸ் 1000 கிரெடிட்ஸ். வீடியோ ஜென்ரேட் பண்ணுற மெத்தட் சிம்பிள். ஜென்ரேட்டட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்க, கிளிக் அனிமேட் அண்ட் ப்ராம்ப்ட் டிஸ்கிரைப் பண்ணுங்க. வித்தின் 2 மினிட்ஸ் வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். கிரியேட்டிவ் ஸ்டைலில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. கம்பேர் டு மிட்ஜர்னி இமேஜ் ஸ்டைல் நல்லா இருக்கும், but no image blending. Leonardo good for products but limited free credits. So Whisk இப்போதைக்கு 100% free, fast, multi-input and video capable. So Google Whisk right now is one of the most balanced free AI tools for designers, photographers and content creators. So try பண்ணுங்க. Even though Whisk still beta stageல இருந்தாலும் results already நல்லா இருக்கு. So உங்க experience comment sectionல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். Bye guys.